தெலங்கானாவின் முடுகு மாவட்டத்தில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவான நிலையில் ஹைதராபாத்திலும் உணரப்பட்ட அதிர்வுகள். கடலூர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் முழுமையாக வடிந்த வெள்ளம். 2 நாட்களுக்கு பிறகு தொடங்கியது போக்குவரத்து. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் 3 நாட்களாக தேங்கியிருந்த மழைநீர் அகற்றம். தேவனூர் கிராமத்தில் வெள்ளத்திற்கு மத்தியில் பாத்திரத்தில் வைத்து மீட்கப்பட்ட 3 மாத குழந்தை. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விழுப்புரத்திற்கு வந்து குவியும் நிவாரணப் பொருட்கள், அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறி, பாய், போர்வை என தேவையானவர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரம். கனமழை வெள்ளத்தால் விழுப்புரத்தில் 14 பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் பொன்முடி தகவல். 6 மாவட்டங்களில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி உதவி. பயிர் சேதங்களுக்கு ஹெக்டருக்கு 17,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவு. திருமணிமுத்தாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் பாதிப்பு. ஏற்காட்டில் 4 நாட்களாக மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருப்பதால் மக்கள் தவிப்பு. சேலம் கந்தம்பட்டியில் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த மக்கள் ஜேசிபி உதவியுடன் மீட்பு. சரமங்கா நதியின் மறுகரையில் சிக்கியவர்களை கிரேன் மூலம் காவல்துறையினர் மீட்டனர். திருவண்ணாமலை நிலச்சரிவால் வீடுகளில் புதைவுண்ட 7 பேரின் சடலங்களும் மீட்பு. இன்று காலை இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று உறவினர்கள் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பில்லை. மிதமான மழையை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறப்பு குறித்து முன்னெச்சரிக்கை விடுக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. 5வது எச்சரிக்கைக்கு பிறகும் நீர்வரத்து அதிகரித்ததால் தான் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். டிசம்பர் 13 மகாதீபம் ஏற்றப்படுகிறது. ஆந்திராவிலிருந்து மிளகாய் மூட்டைகளில் சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 845 கிலோ கஞ்சா. செங்குன்றம் அருகே வாகனத்தை மறித்து பறிமுதல் செய்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார். தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்பதை கேலி செய்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. ஹிந்தி கற்கக்கூடாது என்பதற்காக சில கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் மக்களவையில் விமர்சனம். மகாராஷ்டிராவில் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்க ஏக்நாத் ஷிண்டே ஒப்புக்கொண்டதாக தகவல். தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக தேர்வு செய்ய பாஜக இன்று எம்எல்ஏக்கள் கூட்டம். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தெலங்கானா மாவட்டத்தில் முழுகு மாவட்டத்தில் 5.3 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. காலை 7:27 மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் அச்சத்தில் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேறி இருக்கின்றனர். கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 5.3 ரிக்டர் அளவுகோலில் தெலங்கானாவில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. தெலங்கானா மாநிலத்தின் முழுகு மாவட்டத்தில் 5.3 ரிக்டர் அளவுகோலில் காலை 7:27 மணிக்கு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. இதனால் அச்சத்தில் வீட்டை விட்டு மக்கள் வெளியேறியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.
கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த நிலநடுக்கம் 5.3 ரிக்டர் அளவுகோலில் பதிவாகி இருக்கிறது. பெஞ்சல் புயலால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மழையால் 2 நாட்களுக்கு மேல் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டை புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் பொன்முடி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஏவா வேலு உள்ளிட்டோர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதேபோன்று சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீடு தொகையாக 10,000 ரூபாயும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்ட முன்னுரிமை அளிக்கவும் உத்தரவிட்டார். மழையின் காரணமாக 33 விழுக்காட்டிற்கு மேல் பாதிப்படைந்த நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாயும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் 33 விழுக்காட்டிற்கு மேலாக சேதமடைந்திருப்பின் ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இதேபோன்று 33 விழுக்காட்டிற்கு மேல் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாயும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய பட்சத்தில் 37,500 ரூபாயும் வழங்க அறிவுறுத்தினார். வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணமாக 4,000 ரூபாயும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டார். அதி கனமழை காரணமாக கடும் மழை பொழிவினை சந்தித்திருக்கூடிய விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் குடும்ப அட்டை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கவும், மழையால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு புதிய பாடப்புத்தகங்கள் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டார். அத்துடன் நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளின் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைக்கும்படியும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இயல்பு நிலையை மீட்டெடுக்க அரசு துரிதமாக செயல்பட்டு வருகிறது. கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய பாதிப்புகள் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் தேவனூர் கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த தம்பதியின் 3 மாத குழந்தையை இளைஞர் ஒருவர் அன்னக்கூடையில் பத்திரமாக வைத்து காப்பாற்றி மீட்டு வந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் சூழ்ந்த மழைநீரை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர். 10ற்கு மேற்பட்ட ராட்சத நீர் இறைப்பான்கள் மூலம் மழைநீரை அகற்றும் பணிகளை நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டனர். இதனிடையே கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நெல்லிக்குப்பம் சாலையில் உள்ள குமாரபுரம், கலைஞர் நகர் பகுதியில் பாதிப்புகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பெரிய கண்டனார்குப்பம், பெரிய கங்கனாங்குப்பம் பகுதிகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் வெள்ள சேதங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருப்பதாக கூறினார். எல்லா இடத்துலயுமே முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயுமே முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் அனைவருமே களத்தில் இருந்தார்கள். கடலூரில் மின்சார பாதிப்பால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவே மின்சாரம் வழங்கப்படாமல் இருப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில்
ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு தொலைபேசி வாயிலாக பதிலளித்த அவர் கடலூரில் படிப்படியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். லைட் நிறைய ரெஸ்பிரேஷன் ஃபாலோ அப் பண்ணோம். நேத்து we asked them to cut off electricity in those areas, so that அங்கே ஏதோ எலக்ட்ரிகேஷன் வரக்கூடாது. ஸோ டச் வுட் அதனால் எலக்ட்ரிகேஷன் வரல. இந்நிலையில் திருவண்ணாமலையில் செய்யாறு, கொடநகர், தேவநேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்புகளை சுற்றி மழை நீருடன் கழிவுநீர் தேங்கிய நிலையில் கால்வாய் அமைத்து தர கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கு மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தர்மபுரி ஆட்சியர் அலுவலகம் அருகே 2 நாட்களாக தேங்கியிருந்த மழை நீரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்ட பிறகு அகற்றப்பட்டதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். பேஷண்ட்டுங்க நாங்கள் 2 பேரும் குழந்தைங்களை வச்சுட்டு அவஸ்தப்படுறோம்னு சொன்னதும் அவங்க ஃபயர் ஆஃபீஸ்க்கு சொல்லி அவங்க இப்போ ஹெல்ப் பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆண்டார்மடம் பகுதியில் ஆரணி ஆற்றின் கரை சேதமடைந்து உடையும் அபாய நிலையில் இருப்பதால் அதனை சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டனர். இதனிடையே புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி தண்ணீரில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டது. நோயாளிகள் பாதுகாப்பாக வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கிய மாணவர்களும் டிராக்டரில் பயணித்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். கன்னியங்கோயில் முதல் முள்ளோடை வரை சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ள பாதிப்பால் புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள தடுப்பணை முற்றிலும் மூழ்கியது. புயலால் ஏற்பட்ட கனமழை காரணமாக விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இயல்பு நிலையை மீட்டெடுக்க அரசு துரிதமாக செயல்பட்டு வருகிறது. கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் ஏற்படுத்திய பாதிப்புகள் சீரமைக்கப்பட்டு வரும் நிலையில் தேவனூர் கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்த வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த தம்பதியின் 3 மாத குழந்தையை இளைஞர் ஒருவர் அன்னக்கூடையில் பத்திரமாக வைத்து காப்பாற்றி மீட்டு வந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் சூழ்ந்த மழைநீரை அகற்றும் பணியில் தூய்மை பணியாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டனர். 10ற்கு மேற்பட்ட ராட்சத நீர் இறைப்பான்கள் மூலம் மழைநீரை அகற்றும் பணிகளை நகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டனர். இதனிடையே கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். நெல்லிக்குப்பம் சாலையில் உள்ள குமாரபுரம், கலைஞர் நகர் பகுதியில் பாதிப்புகளை பார்வையிட்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பெரிய கண்டனார்குப்பம், பெரிய கங்கனாங்குப்பம் பகுதிகளை ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் வெள்ள சேதங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து அமைச்சர்களும் களத்தில் இருப்பதாக கூறினார். எல்லா இடத்துலயுமே முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலயுமே முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் அனைவருமே களத்தில் தான் இருக்காங்க. கடலூரில் மின்சார பாதிப்பால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுப்பதற்காகவே மின்சாரம் வழங்கப்படாமல் இருப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாட்டின் சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு தொலைபேசி வாயிலாக பதிலளித்த அவர் கடலூரில் படிப்படியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். லைட் நிறைய ரெஸ்பிரேஷன் ஃபாலோ அப் பண்ணோம். நேத்து we asked them to cut off electricity in those areas, so that அங்கே ஏதோ எலக்ட்ரிகேஷன் வரக்கூடாது. ஸோ
டச்வுட் அதனால் வந்து எலக்ட்ரிபிகேஷன் வரல. இந்நிலையில் திருவண்ணாமலையில் செய்யாறு, கொடநகர், தேவநேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்புகளைச் சுற்றி மழை நீருடன் கழிவுநீர் தேங்கிய நிலையில் கால்வாய் அமைத்து தர கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தருமபுரி ஆட்சியர் அலுவலகம் அருகே 2 நாட்களாக தேங்கியிருந்த மழை நீரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்ட பிறகு அகற்றப்பட்டதாக குடியிருப்பு வாசிகள் தெரிவித்தனர். பேஷண்ட்டுங்க நாங்கள் 2 பேரும் குழந்தைங்களை வச்சுட்டு அவஸ்தப்படுறோம்னு சொன்னதும் அவங்க வந்து ஃபயர் ஆஃபீஸ்க்கு சொல்லி அவங்க வந்து இப்போ ஹெல்ப் பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே ஆண்டார்மடம் பகுதியில் ஆரணி ஆற்றின் கரை சேதமடைந்து உடையும் அபாய நிலையில் இருப்பதால் அதனை சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டனர். இதனிடையே புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி தண்ணீரில் தத்தளிக்கும் நிலை ஏற்பட்டது. நோயாளிகள் பாதுகாப்பாக வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கிய மாணவர்களும் டிராக்டரில் பயணித்து பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். கன்னியங்கோயில் முதல் முள்ளோடை வரை சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. வெள்ள பாதிப்பால் புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பகுதியில் உள்ள தடுப்பணை முற்றிலும் மூழ்கியது.